பாண்டிய ஸ்டார் டுடே எபிசோட் அப்பதான் இருந்துட்டு என்னுடைய பிறந்தநாளுக்கு கோமதி வீட்டுக்காரங்க வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்றாங்க. சக்திவேல் இருந்துட்டு அப்பதான் நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்கவே நடக்காதுன்றாங்க. அப்படி ஒரு எண்ணம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது இன்னையோட நீ தூக்கி போட்டுருன்னுவாங்க. அவங்க வந்து அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னா சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப பழனி இருந்துட்டு அப்பதாவுடைய ஆசையை நிறைவேற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த வீட்டுக்கு போகலாமா இந்த வீட்டுக்கு போகலாமான்னு யோசிக்கும் போது நான் என் பசங்க கிட்ட போறேன்ட்டு உங்க மேல பாசமா தானே வந்துச்சு. அப்படி இருக்கிற அப்பதாக்க நீங்க எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க அண்ணே, நான் ஓவரா பேசல, இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்க. அப்பதாவுடைய ஆசைகள் அதெல்லாம்ன்றாங்க. அதை நிறைவேற்றினா அப்பதான் சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அதனால அப்படி சொன்னேன். அவங்க ஆசையை நிறைவேற்றணுமா என்ன பண்ணுன்றத அதை நாங்க பாத்துக்கிறோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்க நம்ம எதிர்த்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா நீ அதே சாக்கை வச்சுட்டு ராஜி கூப்பிடலாம் தானே. இங்க பாருங்க தம்பி, நீங்க பேசுற மாதிரி எல்லாம் இல்ல, ஆனா நீங்க ஏன் நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு அது எசுக்கு முசுக்காவே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. வந்தா சந்தோஷமா இருக்கும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அத்தையுமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நெக்ஸ்ட் வந்து தூங்கி எழுந்துருவாங்க அலார சவுண்ட் கேட்டதுமே. அதுக்கப்புறமா மீனா இது மாதிரி வந்து எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வான்றாங்க. மீனா கண்டுக்காது இருப்பாங்க. மீனா இன்னொரு டீ போட்டு எடுத்துட்டு சொன்னேன், ஆனா எதுவுமே கண்டுக்காதே இருக்கன்றாங்க. பால் இல்ல, இங்க பாரு இதே அம்மா கிட்ட சொன்னா என் அம்மா அடுத்த நிமிஷமே வந்து எனக்காக டீ போட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஆமா இல்ல, இப்பதான் உனக்கு அவங்க அருமை எல்லாம் புரியுது இல்லைன்றாங்க. ஏன் அதுக்கு முன்ன உனக்கு அவங்களுடைய அருமை எதுவுமே புரியவே இல்லையா அப்படின்றாங்க. எப்படிதான் உங்களால வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மீனா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்கேன்னு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் வருவாங்க, டைனிங் டேபிள் சேர்ஸ் இது மாதிரி வரும். எங்க இவ்வளவு வருது, ரேட் எவ்வளோன்னு 42,000. என்னது 42,000? ஏங்க இங்க சமைக்கிறதுக்கு அடுப்பு இல்லை, பொருளுங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இது 42,000 சொல்லிட்டு இருக்கீங்க. காசு எங்க வந்தது, அப்பா கொடுத்தாருல அந்த 10 லட்சம் அதுதான்றாங்க. நீ கத்தாத, அவங்க போன பிறகு பேசிக்கலான்னு மீனாக்கு அப்படி ஒரு கோவம் செந்தில் மேல கண்ணா பின்னான்னு திட்டிடுறாங்க. அப்புறமா செந்தில் வந்து செலவு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம மீனா வந்து டோரை லாக் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து கிளம்பிடுவாங்க, கீ அங்கேயே வச்சுட்டு. அதுக்கு அடுத்துதான் வந்து கோமதி கடிக்க போயிட்டு வருவாங்க. அப்ப குமார் வராங்க. உடனே அத்தை கிட்ட பேசணுட்டு அத்தை அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவாய்ட் பண்றாங்க. கொடுங்க அத்தை, பேக் வெயிட்டா இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இங்க நீ எதுக்கு பேசுற, உண்மையிலே நான் மாறிட்டேன் அத்தைன்றாங்க. அத்தை ப்ளீஸ் பேசுங்க அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலுமே அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம சரவணன் வராங்க. அம்மா என்னாச்சு, டே அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நீ கிளம்பிட்டு பாத்துக்கிறேன், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில கூட்டிட்டு போயிடுறாங்க. சே பேச முடியாது அடிச்சுன்னு சொல்லிட்டு குமாரமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாண்டியன் ராஜிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. கடையில இந்த டெவலப்மெண்ட் பண்ண நல்லா இருக்குன்னு கோமதி என்ன ஆச்சுன்னு ஒன்றும் இல்லை, மீனாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க போலன்னு. அந்த செகண்ட் டைம் மீனா வராங்க. அவங்க போய் சகஜமா போட்டுட்டு சாப்பிடவும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.